இதுக்கப்புறம் இந்த குமார்னால இந்த பாண்டியன் குடும்பத்துக்கோ அரசுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த சக்திவேலுக்கு விருப்பமே இல்லாட்டியும் குமாருக்கு வந்து முத்துவேலை கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா குமார் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே குமார் கிட்ட பேசுற ராஜியோட அம்மா வந்துட்டு ராஜியோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அரசுக்கும் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கலையோ அதே மாதிரி தான் வந்துட்டு ராஜிக்கும் கதிர்க்கும் உண்மையாலே விருப்பப்பட்டு கல்யாணம் நடக்கல. விருப்பமே இல்லாம தான் வந்து ராஜி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கு. யாரோ கண்ணன் சொல்லி தான் லவ் பண்ணிட்டு கண்ணை ஏமாத்திட்டு போவோம், வேற வழியே இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம திரும்பி வீட்டுக்கு வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற பயத்துல பாண்டியனோட மகன் கதிரை வந்து விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள அரசியல் மட்டும் அவங்க வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்கல்ல. அப்ப ராஜிக்கு நடந்ததும் விருப்பம் இல்லாத கல்யாணம் தானே. இதுக்கு மேல ஏன் ராஜி அங்க இருக்கணும்? அதனாலதான் நானும் உங்க பெரியப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். ராஜியை நாங்க போய் வீட்டுக்கு கூட்டு வரப்போறோம் அப்படி சொல்லி குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்திவேலுமே வந்துட்டு இதை வச்சாது அண்ணன் போய் எப்படியாவது பாண்டியன் வீட்டுல சண்டை காட்டட்டும், எப்படியாவது பிரச்சனை வந்து இந்த ரெண்டு குடும்பம் சேராம இருந்தாலே சந்தோஷம் தான் அப்படி சொல்லி அவருமே உட்கார்ந்து இருக்காரு. நாங்க வந்தா பிரச்சனை பெருசாயிரும், நீயே போய் உன் மகளை கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வீட்டுல உட்காந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் வடிவை கூப்பிட்டு முத்துவேல் வந்து டைரக்டா வந்து ராஜி அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு ராஜி வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பாக்குற தங்கமேல் வந்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படி சொல்லி பதட்டமாயி டக்குன்னு ஓடி போய் ராஜி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. ஒருவேளை அம்மா அப்பா மனசு மாறிட்டாங்க போல, கதிர் மேல எந்த தப்பும் இல்லங்கிறது தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஏன்பா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படி சொல்லி ராஜி கூப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜியோட அம்மா வந்து ராஜி கிட்ட நான் இன்னும் வீட்டுக்குள்ள வரதுக்காக இங்க வரல ராஜி, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க அப்படி கூப்பிட்டதுமே ராஜிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ராஜி அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கோமதி மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. எங்க வீட்டு பிள்ளைய நாங்க அப்படிலாம் அனுப்ப முடியாது, நாங்க ஏன் அனுப்பணும் அப்படி சொல்லி கோமதிமே சண்டை போடுறாங்க. அதனால டென்ஷனான முத்துவேல் வந்து கோமதி கிட்ட நான் என் மக கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, எங்க பிரச்சனைக்கு நடுவுல நீ வராது அப்படி சொல்லி சத்தம் போட்டுறாரு. இருந்துமே கோமதிமே வந்து ராஜியை விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. உங்க வீட்டு பிள்ளை அரசியை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க, குமாருக்கும் அரசிக்கும் விருப்பப்பட்டு கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க மட்டும் உங்க வீட்டு பிள்ளை அரசியை கூப்பிட்டுக்கிட்டீங்கல்ல. அதே மாதிரி தானே ராஜிக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் நடந்திருக்கு. விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல எவ்வளவு வேதனையை ராஜி அனுபவிக்குதுன்னே தெரியல. எங்க பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது, நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா ராஜி, நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்க மறந்துருவோம், நீ கல்யாணம் நடந்ததே மறந்துரு, இனிமேல் உனக்கு கதிரி தேவையில்ல, இந்த வீடு தேவையில்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி முத்துவேலுமே கூப்பிட்டு இருக்காரு. முத்துவேல ராஜியோட அம்மா ரெண்டு பேருமே மாறி மாறி கூப்பிடுவோம். ராஜிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ராஜி வந்து டக்குனு போய் கதிர் கிட்ட பேச போறாங்க. எங்க அப்பா அம்மா இத்தனை வருஷம் வச்சு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு என் கூட வந்துன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் போட்டுமா கதிர, நான் என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லி கதிரிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள அவ்வளவு தூரம் ஆசையை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே பேசுற கதிர் வந்துட்டு நீ போகாத ராஜி, இங்கே இரு, அவனை நல்லா பாத்துக்குவேன், ஏன் போற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. மனசுக்குள்ளதான் இப்படி நினைக்கிறாருன்னு பார்த்தா வெளியே பார்த்தோம்னா உங்க அப்பா அம்மா தானே கூப்பிடுறாங்க, வேற யாரும் கூப்பிடல, இது உன்னோட விருப்பம், நீ எடுக்க போறதா உன்னோட முடிவா இருக்கும், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, உனக்கு அங்கதான் போனா சந்தோஷமா இருப்பேன்னா நீ அங்கேயே கிளம்பி போ அப்படி சொல்லி கதிர் சொல்லிடுறாரு. கதிர் இப்படி சொன்னதுமே ராஜிக்கு பயங்கரமா கோவம் வருது. இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்மள ஒரு வார்த்தை போக வேண்டாம்னு சொல்றானான்னு பாரு, இப்பயுமே வந்துட்டு உன்னோட விருப்பம் தான் சொல்றான், இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி வேஸ்ட் அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜி வந்து மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டே ராஜி, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படி சொல்லிட்டு வடிவு கூப்பிடுறாங்க. அப்பதான் ரொம்பவே தெளிவா பேசுற ராஜி வந்துட்டு நீங்க நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான், ஆரம்பத்துல கதிர நான் விருப்பம் தான் கல்யாணம் பண்ணிருந்தேன், எங்களுக்கு நடந்தது விருப்பம் இல்லாத கல்யாணம் தான், ஒருத்தர் விரும்பாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா இப்ப நடக்கிறது எல்லாமே மாறிடுச்சு, ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நாளே எல்லாமே மாறிடுச்சு, என்ன கோமதியத்தை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, கூட பிறந்த அக்கா மாதிரி மீனாக்கா என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இதுக்கெல்லாம் மேல கதிர் வந்து எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா இருக்கான், என்ன போலீஸ் வேலைக்கு அனுப்பணுங்கிறதுக்காக எனக்கா அவன் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கான், எனக்கா அவன் இந்த டைம்ல வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான், இவ்வளவு தூரம் எனக்கா கஷ்டப்பட்ட கதிரை விட்டுட்டு என்னால வர முடியாது, எனக்கா இவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்கிற இந்த குடும்பத்தை விட்டுட்டு என்னால வர முடியாது, அரசிக்கு உண்மையில குமார பிடிக்கவே இல்ல, அதனாலதான் அரசி வந்து அவங்க அப்பா கூப்பிட்டோமே திரும்ப வீட்டுக்கு வந்துச்சு, ஆனா எனக்கு கதிரை பிடிச்சிருக்கு, என்னால எப்படி கதிரை விட்டுட்டு வர முடியும், இனிமேல் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன், எனக்கா நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தயவு செய்து என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க, இப்ப எப்படி உரிமையா என்கிட்ட வந்து பேசுனீங்களோ அதே மாதிரி நான் எப்ப பேசினாலும் என்கிட்ட பேசுங்க, நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவி அது மட்டுமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு ராஜி தெளிவா சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல ராஜி கிட்ட பேசி வேஸ்ட், ராஜி ரொம்பவே தெளிவா தான் முடிவெடுத்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு முத்துவேல் எதுவுமே பேசாம அவர் பாட்டு கோமா கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ரூம்குள்ள இருக்கிற கதிருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம மனசுக்குள்ள நினைச்சதை ராஜி வந்து வெளியே சொல்லிருச்சு, ராஜிக்கு நம்ம மேல பாசம் தான் இருந்திருக்கு, நம்ம எப்படி மனசுக்குள்ள மூடி வச்சுட்டு அமைதியா இருக்கோமோ அதே மாதிரி தான் ராஜிமே வந்து அது மனசுக்குள்ள இருக்கிற பாசத்தை வெளியே காட்டாம இருந்திருக்கு, இன்னைக்கு இந்த பிரச்சனை மூலமா எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படி சொல்லி கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. ராஜி சொன்ன மாதிரி இந்த முத்துவேலும் வடிவும் இதுக்கப்புறம் ராஜி அவங்க வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைக்காம ராஜி ஆசைப்பட்டபடியே ராஜி கதிர் கூட வாழ விட்டுதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.